ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இன்று குழுமி இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலிலிருந்தும், இரண்டாவது வாசகமாக கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக லூக்கா நற்செய்தியிலிருந்தும் 3 வாசகங்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3 வாசகங்களும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி விட்டு கொடுத்தல், கேட்பவற்றை கொடுத்தல், நம்பிக்கையோடு கேட்டல். இந்த செய்தியை தான் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிறார். தனக்காக பேசவில்லை, மற்றவருக்காக பேசுகிறார். சுயநலமின்றி அவர் இந்த இடத்தில் இருப்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் சோதோம் குமாராவை அழிக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவரிடம் சொன்ன பொழுது, தீயவர்களோடு நீதிமான்களையும் கொன்று விடுவீரோ என்ற கேள்வியோடு அவர் பேச துணிகிறார். ஆனால் அவர் தனக்காக கேட்கவில்லை. இந்த சமுதாயத்திலே பொதுவாக ஒருவருக்கு ஒன்று கிடைத்து விட்டால் எனக்கு கிடைத்து விட்டது, அடுத்தவனுக்கு கிடைத்தால் என்ன, கிடைக்காட்டி போனால் என்ன என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ இப்பொழுது 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த எல்லாருடைய எண்ணங்களும் ஏறத்தாழ அப்படித்தான் இருக்கிறது என்று ஒரு சுற்றறிக்கை சொல்லுகிறது. அதனால் இங்கே ஆபிரகாம் சற்று மாறுபட்டவராக இருக்கிறார். எந்த அளவிற்கு என்றால், தான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். குழந்தையே பிறக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்த அவருக்கு இளவேனில் காலத்தில் மீண்டுமாக நாங்கள் வருவோம், நீ ஒரு ஆண் குழந்தையோடு இருக்கும் என்ற ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த மகிழ்ச்சியில அவர் திளைத்திருந்திருக்கலாம். ஆனாலும் சோதோம் குமாராவின் கண்டன குறை நாங்கள் கேட்டோம், அவர்கள் நீதியின்படி வாழவில்லை என்ற செய்தியை சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த சோதோம் குமாரா மக்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார். எந்த அளவிற்கு என்றால், 50 பேர் இருந்தாலும் அழிக்காமல் விட்டு விடுவீரோ என்று, ஏறத்தாழ 10 பேர் இருந்தாவது அழிக்காமல் விட்டு விடுவீரோ என்று இவர் கேட்க கேட்க கடவுள் அவருடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதன் என்பவன் மற்றவனுடைய வலிகளையும் வேதனைகளையும் பார்த்து அவருக்காக இறங்குகிறவனே உண்மையான மனிதனாக இருப்பான். எந்த மனிதன் மற்றவனுடைய கண்ணீரிலே அவன் குதூகலிக்கிறானோ, மற்றவருடைய வேதனையிலே இவன் சந்தோஷப்படுகிறானோ, மற்றவரை ஏமாற்றி இவன் இன்பம் கொள்கிறானோ, அவன் மனிதனாக இருப்பதற்கான தகுதி இல்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. ஆபிரகாம் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றார், விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். எதனால் என்றால், ஆண்டவருடைய குரலுக்கு மறுபேச்சு பேசாமல் வந்தார், ஆண்டவரோடு பேசுவதற்கு துணிந்தார். அப்படிப்பட்ட ஒரு செயல் நம்மிலே இருக்கிறதா என்ற கேள்விக்குறி என்ற முதல் வாசகம் எடுத்து வைத்திருக்கிறது. இந்த 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், நம் ஆண்டவரோடு திருமுழுக்கு பெறுகும் போது இறந்து மீண்டுமாக உயிர் பெறுகிறோம். நாம் எப்பேற்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் கடவுள் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் கடவுள் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவிகளை அல்ல. இந்த வார்த்தைகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருப்பாடலிலே சொல்லப்படுவது போல, ஆண்டவர் நம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் அவர் முன் நிலைத்து நிற்க முடியும்? அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளிடம் நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொல்லுவார், 7 முறை அல்ல 7 முறை 70 தடவை என்று சொல்வார். அதனால் மன்னிப்பது தாராளமாக மன்னியுங்கள் என்று சொல்லுவார். ஆனால் மன்னிப்பதிலும் ஒரு சூட்சமம் இருக்கிறது. ஒருவன் மீண்டும் மீண்டுமாக அந்த தவறை செய்கிறான் என்றால் அதற்குரிய தண்டனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பவனுக்கு அல்ல. மன்னிப்பவன் மன்னித்து விடலாம், ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக செய்து கொண்டிருக்கிறவன் கடவுளிடம் அதிகப்படியான கணக்கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பவர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மன்னிக்கிறார், ஆனால் அதை மற்றவரை ஏமாற்றுகிறவன் ஆண்டவருக்குரிய கணக்கை கொடுக்க வேண்டும் என்பதே இங்கே சொல்லப்படுகின்ற கருத்து. அதனால் கடவுள் பாவத்தை அல்ல, பாவிகளை அல்ல, பாவத்தையே வெறுக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் இறைவனுக்கு இணக்கமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் 3 செய்தியை நமக்கு சொல்லுகிறார். எப்படி என்றால், எப்படி ஜெபிப்பது என்று சீடர்கள் அவரை ஆர்வமாக கேட்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் ஒன்றை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் செய்கின்ற செயல்பாட்டை வைத்துதான் அவர் யார் என்று நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஒருவர் ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார் என்றால் அந்த செயலை செய்வதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த மாதம்
வட இந்தியாவிலே ஒரு இடத்திலே தன்னுடைய மனைவி தண்ணீர் எடுக்க சென்றிருக்கிறார். தண்ணீர் எடுக்க சென்ற இடத்திலே சாதியின் பெயரை சொல்லி அந்த பெண்ணை அவமதித்து அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த பெண்ணும் அழுது கொண்டே தண்ணீர் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அவருடைய கணவர் தன் மனைவியினுடைய வேதனையை ஏற்றுக்கொண்டார், வேதனையை புரிந்து கொண்டார். நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லட்டும், கடவுள் சொல்லவில்லை. நாமும் மனிதர்கள் தான், நமக்கும் உணர்வுகள் இருக்கின்றது. அப்படி என்றால் அவர்கள் உயர்ந்த சாதியாக இருந்துட்டு போகட்டும் என்று தனது வீட்டின் அருகிலே ஒரு கிணறு தோண்ட ஆரம்பித்திருக்கிறார். இந்த கிணறை தோண்ட ஆரம்பித்த பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் இருந்தவர்கள் எல்லாம் இவரை ஏளனம் செய்திருக்கிறார்கள். என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனாலும் தன் மனைவியினுடைய வேதனையை இவர் அறிந்திருக்கிறார், தன் மனைவியினுடைய வலியை இவர் அறிந்திருக்கிறார். அதனால் கிணறு தோண்டுவதை அவர் விடாமல் ஏறத்தாழ 40 நாட்கள் காலையிலே வேலைக்கு சென்று விட்டு வேலை முடிந்து வந்த பிறகு இரவு முழுவதுமாக வெட்டி ஏறத்தாழ 40 நாட்களுக்குள் கிணற்றை தோண்டி அதிலே தண்ணி எடுத்து யாரெல்லாம் தன்னை இகழ்ந்தார்களோ அவர்களையும் அங்கே தண்ணி எடுக்க சொல்லி இருக்கிறார். இது ஒருவருடைய வலியை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வழி. ஒருவர் யார் என்பதை அவருடைய செயல்பாடை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்தாலும், ஆள் வகையிலே 2வது ஆள் சுதனாக இருந்தாலும், எல்லா நேரங்களிலும் தந்தையோடு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கலாம். அவர் ஜெபிப்பதை சீடர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். காலையிலும் ஜெபிக்கிறார், மாலையிலும் ஜெபிக்கிறார், நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் தந்தையோடு இணைந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் ஜெபம் செய்வதை பார்த்து இவர்களுக்கு ஆவல் வருகிறது, நாமும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று. அதனால் இயேசு ஜெபம் செய்து விட்டு வந்த உடனே சீடர்கள் கேட்கிறார்கள், யோவான் அவருடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடு என்று. இதைதான் இயேசு எதிர்பார்த்து காத்திருந்தது போல இங்கே தந்தை என்று, அப்பா தந்தையே என்று கடவுளை அழைக்க கற்றுக் கொடுக்கிறார். அங்கே இதிலே முதலாக கடவுளை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், அதன் பிறகு உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், அதன் பிறகு உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்கள் என்று 3 படிநிலைகளிலே அந்த ஜெபம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை சொல்லிவிட்டு தான் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுகிறார். இது நமக்கு சொல்லப்படுகின்ற கதை. எந்த அளவுக்கு என்றால், முதல் வாசகத்திலே எவ்வாறு ஆபிரகாம் தனக்காக அல்ல, சோதோம் குமாராவிலே ஒருவேளை நீதிமான்கள் இருந்திருந்தால் அவர்களை அழியாமல் காக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆண்டவரிடம் அவர் போராடுகிறார், ஆண்டவரிடம் பேசுகிறார், ஆண்டவரிடம் கெஞ்சுகிறார். இதே செய்திதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கின்ற உவமையிலே வரும். தன்னை பார்க்க தனது நண்பர் வருகிறார். இரவிலே அவர் வந்ததனால் அவரிடம் உணவு இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கின்ற தன் நண்பரிடம் சென்று உணவு கேட்கிறார். உணவு கேட்கின்ற பொழுது தன் நண்பர் உதாசீனப்படுத்துகிறார். நானும் என் பிள்ளைகளும் படுத்து விட்டோம், எழுந்து உனக்கு கொடுக்க முடியாது என்கிறார். ஆனாலும் தொடர்ந்து தன் நண்பர் தட்டி கொண்டே இருக்கிறார். இங்கே அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். வந்திருக்கின்ற தன் நண்பரிடம் ஒரே வாழாக சொல்லியிருக்கலாம், உணவு இல்லை, நீ சொல்லிவிட்டு வந்திருக்கலாம், நான் ஏதாவது உனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லாமல் வந்திருக்கிறார். சொல்லாமல் வந்திருக்கிற தன் நண்பருக்கு உணவை கொடுக்க வேண்டுமே, அதனால் தன்னுடைய மானத்தை இழக்கிறார். தன் நண்பன் எது சொன்னாலும் பரவாயில்லை என்று தட்டி கொண்டே இருக்கிறார். இங்கே நண்பன் என்பதை பொருட்டு அல்ல, அவருடைய தொல்லையின் பொருட்டு அவர் அந்த உணவை பெற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நாம் காலகட்டத்திலே நம்மில் எத்தனை பேர் நம்மை தேடி வந்தவர்களுக்கு நம்மாலான உதவி செய்கிறோம்? தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏமாற்றுகின்ற மக்கள் பலர். நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டுவிட்ட பல பேர். இன்றைய காலகட்டத்திலே இந்த உலகம் செல்ஃபி மோகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது. தன்னை பற்றி செய்தியை உலகத்திற்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கே இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும், பேஸ்புக் ஸ்டேட்டஸிலும், இன்ஸ்டாகிராமிலும் போட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தாங்கள் செய்வதை கூட போட்டோ எடுத்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே உங்களை தேடி ஒருவர் வந்தால் அவரையும் நீங்கள் போட்டோ எடுத்து போடுகின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதை சார்ந்து இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னை தேடி வந்த நண்பருக்கு, தன் நண்பரிடம் சென்றால் உணவு கிடைக்கும் என்று நம்பி வந்த நண்பருக்கு அவர் அந்த உதவியை செய்கிறார். நீதிமொழி புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். ஒரு வறியவர் உங்களிடம் ஐயா எனக்கு உணவு கொடுங்கள் என்று கையேந்தி விட்டால்
அவருக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். ஏனால் உங்களால் கொடுக்க முடியும் என்று நம்பிதான் உங்களிடம் அவர் கையேந்துகிறார். அவரிடம் நீங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, தம்மை நாடி வந்தவர்களுக்காக தன்னையே இழக்க வேண்டும். தன் மானத்தை அல்ல, தன்னையே இழக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்தார். நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் பிணிகளுக்காக தன்னையே அவர் நமக்காக கொடுத்தார். இதை சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுவார், தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மீனையும் முட்டையும் கொடுக்கிறீர்கள். மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுக்கிறீர்களா? முட்டைக்கு பதிலாக தேலை கொடுக்கிறீர்களா? தீயவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நல்லது கொடுக்க தெரிந்திருந்தால் நீங்கள் தந்தையிடம் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் மிகுதியாக கொடுக்க மாட்டாரா? கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்ற செய்தியை சொல்லுகிறார். ஏனென்றால் என்னை நோக்கி மன்றாடு, உன் கூக்குரலுக்கு நான் செவிமடுக்கிறேன். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன கடவுள் இங்கே நம்மிடம் கேட்க சொல்லுகிறார். நம்பிக்கையோடு கேட்க சொல்கிறார். அதனால் நீங்கள் கேளுங்கள், கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். தான் நண்பன் என்ற பொருட்டு அவன் கொடுக்காவிட்டாலும் தொல்லையின் பொருட்டு அவன் கொடுத்தான். அதுபோல நம் தந்தையிடம் கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்பிக்கையோடு தேடுவர்கள் கட்டாயமாக கண்டுகொள்வார்கள். திருவெளிப்பாடு புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம், உன்னுடைய இதயத்தின் அருகே நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன், நீ விரும்பி கதவை திறந்தால் நான் உன்னோடு அமர்ந்து உணவருந்துவேன் என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நாம் யார் என்பது நம்முடைய செயல்களை பொறுத்தே மற்றவர்களுக்கு தெரியும். அதனால் வெளி வேஷம் போட வேண்டாம். மக்களுக்காக வாழ வேண்டாம், உனக்காக வாழு. ஏனென்றால் வாழப்போவது ஒரு வாழ்க்கை. அதனால் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நீ தானம் தர்மம் செய்ய வேண்டாம். உனக்காக கடவுள் உன்னில் உரைகிறார் என்பதற்காக உதவி செய்ய முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு என்று கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசுவது ஒன்று, வாழ்வது ஒன்று. இன்றைய காலகட்டத்திலே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் தங்கம் போல இருக்கும், ஆனால் அவருடைய வாழ்க்கை தகரம் போல இருக்கும். இயேசு கிறிஸ்து நம்மிலே இணைந்திருக்கிறார் என்றால் நம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் உயிருள்ளவையாக இருக்க வேண்டும். அது ஏச்சு பேச்சுக்கு ஆளாகக்கூடாது, மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக இருக்கக்கூடாது. உயிருள்ள கடவுளை நாம் தாங்கி செல்கிறோம் என்பது நம்முடைய நடத்தியினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய வாழ்வினாலும் இருக்க வேண்டும். ஆகையால் எளிய ஒருவருக்காக நாம் இறங்க வேண்டும், இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், இல்லாதவரோடு இணக்கமாக வாழ வேண்டும். அதற்கான ஆசி வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.